நேயர்களுக்கு வணக்கம். யோக ரகசியம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. வெள்ளிக்கிழமை 22ஆம் தேதி வைகாசி 8ஆம் நாள். இன்றைக்கி ரொம்ப எல்லாத்துக்கும் நல்ல செல்வ வளம் பெருகட்டும். ஷஷ்டி விரதத்தோட இன்றைக்கி ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வெள்ளிக்கிழமை பெண்களுக்கே உகந்த நாள். எல்லாருமே வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம பூஜை ரூமெல்லாம் க்ளீனாக வச்சுட்டு நிறைய பூ வச்சு அஷ்டலக்ஷ்மியை வழிபாடு எடுக்கிறது, பெருமாளை வழிபாடு எடுக்கிறது, குலதெய்வத்துக்கிட்ட நம்ம வேண்டுதல் பிரார்த்தனை வைக்கிறது. அதே போல் இந்த தீபம் ஏற்றுறது நிறைய விஷயங்கள் இருக்குது. நல்ல முறைப்படி நம்ம செய்யணும்னா ஒவ்வொரு குலத்தாரும் ஒவ்வொரு மாதிரி நம்ம ஆகம விதிப்படி நீங்கள் செஞ்சுக்கிட்டே வருவீங்க. இருப்பினும் இந்த வெள்ளிக்கிழமை வழிபாடில் இப்போ இன்றைக்கி சஷ்டி விரதம்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி இந்த நாள் நம்ம சஷ்டிக்கு என்னதுங்க, கந்த சஷ்டி கவசம் முடிந்த வரையிலும் 7 தடவையாவது கேட்டால் சிறப்பு. ஒன்று, முருகன் அப்படிங்கிற படம் இல்லாமல் வீடே இருக்காது. அப்பேற்பட்ட தெய்வம், அவருடைய படத்துக்கு முன்னாடி மண் அகல் விளக்கில் நீங்கள் அந்த ஸ்டார் 6 வர மாதிரி அந்த ஸ்டார் போட்டுக்கோங்க. நட்சத்திரம் போட்டுட்டு 6 விளக்கையும் வச்சு நெய் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சிகப்பு மலர், அதாவது செம்பருத்தி அல்லது உங்களுக்கு செவ்வரளி கிடைச்சாலும் பரவாயில்ல, மாலையோ அல்லது தனித்தனியாக பூவை வச்சு உங்களுடைய பிரார்த்தனை. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேணும், திருமணம் தடை இருந்தால் சீக்கிரம் திருமண வைபோகம் நடக்கணும், பிராப்தத்தை கொடு அப்படின்னு வேண்டிக்கலாம். இல்லைங்க, என் குழந்தைங்க சஷ்டியில் தான் பிறந்திருக்காங்க அப்படி நான் வேண்டுதல் வச்சு தான், அதுவும் திருச்செந்தூர் முருகனுக்கு பிரார்த்தனை வச்சு தான் இவன் பிறந்தான் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா, ஆண் வாரிசு யார் வீட்டில் வேணும்னாலும் சரி, ஆண் குழந்தை பிறந்திருந்தாலும் சரி, இந்த சஷ்டி விரதம் இருக்கிறதுனால ரொம்ப விசேஷங்க. நான்வெஜ்ஜு சாப்பிடாதீங்க. எப்பயுமே நம்ம வீட்டில் எந்த திதியில் எந்த நல்ல நாளில் பிறந்திருக்காங்களோ அந்த நாளில், ஏன்னா நம்ம ஒரு வீட்டு ஃபேமிலிங்க 50 பேர் இருக்க மாட்டாங்க, 4 பேர் அல்லது 5 பேர் மேக்ஸிமம். இப்போ 3 பேராக ஆயிடுச்சு ஒரு குழந்தைன்ட்டு. ஸோ அந்த நாளில் நீங்கள் இந்த நான்வெஜ்ஜுங்கிறது ஊன் பிண்டம், வள்ளலார் டிவோட்டிக்கு மட்டும் நான் சொல்லலை, பொதுவாகவே அது ஒரு சதை தானே, ஒரு உயிரை நம்ம மாய்த்து அதில் சாப்பிடக்கூடிய இஷ்டம் இருக்கிறவங்களை நம்ம எதுவுமே தடை சொல்லலை. இந்த நாளில் நீங்கள் கடைபிடிங்க, இதுதான். அப்போ இந்த பூச நட்சத்திரம் சனியுடைய நட்சத்திரமும் இன்றைக்கி வரதுனால, சனி பகவான்கிறது கர்மக்காரகன், ஆயுள்காரகர். அந்த சனி பகவானுக்கு என்னென்னா எளிமை, நியாயம், தர்மம், இந்த சிந்தனை இருந்தால் போதும். அப்போ இன்றைக்கு நீங்கள் தர்மம் செய்யலாம். முருகன் கோயிலையாக இருக்கட்டும், அல்லது உங்கள் வீட்டிலே ஏதாவது சாப்பாடு செஞ்சு உங்கள் கம்பெனி நீங்கள் வச்சுருக்கலாம், அங்கே கூட போய்ட்டு நீங்கள் தர்மம் கொடுக்கும் பொழுது ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த சஷ்டி விரதம் நம்மளுடைய குழந்தைக்கு நல்ல ஒரு காப்பாக இருந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.